தோல்வி வராம ஃபர்ஸ்ட் செய்யணும். தோல்வி வந்த அப்புறம் செய்யறது வேற விஷயம். தோல்வி ஏன் வரும்? இன்னைக்கு ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு நானே ஒரு வெஜிடபிள் கடை வச்சிருக்கேன் சார். சின்ன எக்ஸாம்பிள், ஏன் காய்கறி விற்கல? அப்போ என்ன மிஸ்டேக்? அப்போ நான் மக்கள் இல்லாத இடத்துல தான் காய்கறி கடை வச்சிருக்கேன். அது இமீடியட்டா அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு எங்க நிறைய அபார்ட்மெண்ட் இருக்கோ, எங்க நிறைய வீடுகள் இருக்கோ, அங்க போட்டீங்கன்னா சின்ன சின்ன தப்பு தான் செய்யறோம். அது தப்பு ஒரு 1 hour யோசனை பண்ணாலே அந்த தப்பு தெரியும். அடுத்த நாள் தோல்வி என்னது கிடையாது. ஒரு நாள் தானே தோல்வி, அடுத்த நாள் சக்சஸ். நான் சொல்ற அந்த அளவுக்கு ஆள் இல்லை. பட் ஆனால் கூட நான் ஒன்று சொல்றேன், அப்பா அம்மாவே நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் சம்பாதிக்குது ஃபேமிலிக்கு. அப்பா அம்மாவை நல்லா பார்க்கறது தான் சம்பாதிக்குது. அப்பா அம்மா ஒரு நாள் கூட கஷ்டம் கொடுக்காது. அப்பா அம்மா கூட இருந்தாங்கன்னா, அவர் ஆசீர்வாதம் இருந்தா இன்னும் ஒரு கிரண் இல்லை 100 கிரண் கூட மேலே போயிருவீங்க. அப்பா அம்மாவே நல்லா கவனிக்க. நம்ம அப்பா அம்மா இல்லை, நான் ஒண்ணுமே பண்ண முடியல. அம்மா பேங்கில் வாங்கி வித்தேன், இன்னைக்கு நான் அம்மா சிலையே பண்ணா தங்கம். ஆனா அம்மா சிலையே பண்ணலாம். ஆமா, பார்க்கறதுக்கு அம்மா இல்லை. கிரண் மனுஷன் மட்டும் இல்ல, எவ்ரி மேன் ஹேவ் த பவர். ஒரு பவர் இருக்க உள்ள, அது யூஸ் பண்ண மாட்டாங்களே. அதுதானே ஃபர்ஸ்ட். நீங்களே நம்ப மாட்டீங்க சார், நான் ஒரு வேலை பண்றேன்னா நானே ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நானே டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் எப்படி ஜெயிப்பேன்? நான் தான் ஜெயிப்பேன். அந்த நம்பிக்கை இருந்தா தான் சார் ஜெயிக்க முடியும். அது என்ன ஆகுது, நான் நிறைய தொழில் பண்றாங்க இல்ல, ஒரு 3 மாசம் ஒரு தொழில் பண்றாங்க, அது சக்சஸ் ஆகல. அதுக்கப்புறம் அடுத்த தொழிலுக்கு போறாங்க. அப்படி வேண்டாம். அது ஃபர்ஸ்ட் தொழில் என்ன ஆரம்பிக்கிறீங்களோ அது முடிக்கிற வரைக்கும் நீங்க கூட அது தெரிஞ்ச தொழிலே செய்யுங்க. அது முடிக்கிற வரைக்கும் விடாதீங்க. அது